என்னதான் ட்ரம்போட அன்எக்ஸ்பெக்டட் நடவடிக்கைகளால உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டாலும் நம்ம தமிழ்நாட்டை சீண்ட முடியாதுன்னு உலகின் பிரபல வர்த்தக நாளிதழான ப்ளூம்பர்க் நிறுவனம் கட்டுரை வெளியிட்டிருக்கு. ட்ரம்போட அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ்னால உலக பொருளாதாரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு போயிருக்கு. குறிப்பா சீனாவுக்கு எதிரான ட்ரம்போட நடவடிக்கைகளால அங்க இருக்கிற தொழில்துறை நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தான் உலக தொழிற்சாலைகளின் புதிய கேந்திரமா தமிழ்நாடு உருவாகி வருவதா பல காரணங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கு ப்ளூம்பர்க். இந்தியாவோட தென்பகுதிகள் உலகின் தொழில்துறை மையமா வேகமா உருவெடுத்து வருவதாகவும் அதிலும் குறிப்பா தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தைவானை சேர்ந்த டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற உலக நிறுவனங்கள் ஐபோன்களுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் உற்பத்தி செய்யும் இடமா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதை மேற்கோள் காட்டியிருக்கு ப்ளூம்பர்க். தமிழ்நாடு அரசோட சிறந்த பொருளாதார கொள்கை, துறைமுக அணுகல், சிறந்த நெடுஞ்சாலைகள் தான் இதுக்கெல்லாம் காரணமா. தமிழ்நாட்டோட அசுர வளர்ச்சியினால இந்தியா மேல இருந்த பழைய கண்ணோட்டங்களே மாற தொடங்கி இருக்கான். உற்பத்தி துறையில ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்தங்கி இருந்தாலும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவோட உற்பத்தி துறை இன்னும் 17% அளவுல தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு தேசிய இலக்கான 25% நெருங்கி வருதாம். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின்னணு ஏற்றுமதிகள்ல கிட்டத்தட்ட 40% தமிழ்நாடு பங்கு வகிக்குது. ஓலா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், டைட்டன் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் இன்ஜினா தமிழ்நாட்டை மாத்தி இருக்குன்னு ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கு. உற்பத்தி துறை வளர்ச்சியில சீனாவோட தமிழ்நாடு போட்டி போடுறது மட்டும் இல்லாம லீடிங்ல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட இந்த அசுர வளர்ச்சியை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தெற்கின் குரல் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.